இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓவில் உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ என்னுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் காப்பி பண்ணிடுறேன் tamiltext.in. ஸோ இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். https://www.tamiltext.in. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சுவல் யூஆர்எல், என்னுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இதுதான். இப்போ நீங்கள் உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இதில் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து டொமைன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கஸ்டம் டொமைனில் போயிட்டு நீங்கள் www.tamiltext.in அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய டொமைனை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசபிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரீடைரக்ட் டொமைனை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா tamiltext.in அப்படிங்கிற இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா www.tamiltext.in அப்படிங்கிற இந்த யூஆர்எலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கண்டிப்பாக எனபிள் பண்ணி வைக்கணும். ஒருவேளை நீங்கள் இதை வந்து எனபிள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கூகுள் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா tamiltext.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் அண்ட் www.tamiltext.in அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி அது அனலைஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டு யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டை தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரீடைரக்ட் டொமைன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா மேபி இந்த மாதிரி டூப்ளிகேட் கண்டென்ட் பிரச்சனை கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா https அப்படின்னு போட்டு www. அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய ஆக்சுவல் யூஆர்எல் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இப்போ இந்த யூஆர்எல் தான் உங்களுக்கு வந்து சைட் எனக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இதில் நான் வந்து www.add பண்ணாமலே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் பாரில் போயிட்டு நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மேலே நீங்கள் வந்து பாருங்கள், அண்ட் மேலே அட்ரஸ் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து www. வந்து ஆட் பண்ணலை. இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து www. கொடுக்கலைன்னா கூட எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த www. நீங்கள் கொடுக்கலைன்னா கூட இங்கே நம்ம வந்து ரீடைரக்ஷன் நம்ம கொடுத்ததுனால என்னுடைய ஆக்சுவல் யூஆர்எல் அதாவது www.tamiltext.in அப்படிங்கிற இந்த யூஆர்எலுக்கு என்னுடைய வெப்சைட் வந்து ரீடைரக்ட் வந்து ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பாருங்கள் https www.tamiltext.in. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் பிரச்சனை அண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு ரெண்டு யூஆர்எல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து இதன் மூலிமா தவிர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அண்ட் பிளாக்கரோட செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கஸ்டம் டொமைன் நீங்கள் ஆட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த https நான் ஜூம் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா https அவைலபிலிட்டி தென் https ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து டிசபிளாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கஸ்டம் டொமைன் ஆட் பண்ண உடனே இதையும் நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுறணும். புரியுதுங்களா? ஸோ கூகுளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து செக்யூர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங் அண்ட் ட்ரஸ்டட் வெப்சைட்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எனபிள் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? அண்ட் நோட் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரெண்டு யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து http இல்லாமல் நான் காப்பி பண்ணி போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து httpsக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் www. போட்டிருக்கேன். பட் ஆனால் http தான் போட்டிருக்கேன். எஸ் வந்து இந்த இடத்துல வந்து போடலை. ஜஸ்ட் இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா httpsக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் வந்து ஆயிரும். புரியுதுங்களா? இங்கே வந்து பாருங்கள் https www.tamiltext.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகுது. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து கஸ்டம் டொமைன் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து ரீடைரக்ட் டொமைனையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் httpsம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டுமே வந்து நீங்கள் எனபிள் வந்து பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா httpயாக இருக்கக்கூடியதை உங்களுக்கு வந்து httpsக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து எனபிளாக இருக்குதா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ரெண்டு யூஆர்எல் அப்படிங்கிற இந்த பிரச்சனையும் அண்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட கெனானிக்கல் யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்குதா நீங்கள் வந்து செக் பண்ணிக்க. இதை நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட இந்த
சோர்ஸ் கோடு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூ டேப்பில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இந்த கோடு எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் வந்து காட்டும். ஓகே, இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து கெனானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? கீழே வந்து பாருங்கள். ஸோ இந்த மீட்டா கோடில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டா டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஹெச்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு HREF போட்டு உங்களுக்கு வந்து https://www.tamiltext.in இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெனானிக்கல் URL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணி காட்டுது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL தான் எனக்கு வந்து கெனானிக்கல் URL, இது வந்து கரெக்டான URL அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஃப்ரெண்ட் URL ஸ்ட்ரக்சரை நான் போட்டாலுமே கூட என்னுடைய URL வந்து எந்த URLக்கு வந்து கரெக்டாக ரீடைரக்ஷன் வந்தாச்சு, www.tamiltext.in அதாவது https://www.tamiltext.in அப்படிங்கிற இந்த URL தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரீடைரக்ஷன் வந்து ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுடைய URL வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான URL வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து கெனானிக்கல் இந்த மாதிரி நீங்கள் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுடைய URL வந்து இந்த www. இல்லாமலோ அல்லது https இல்லாமலோ உங்களுக்கு வந்து மாற்றி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரோட தீம் செக்ஷன் போங்க. அதில் வந்து எடிட் HTML இருக்கும். ஸோ எடிட் HTML போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கெனானிக்கல் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கும் அண்ட் இந்த மாதிரி URL கூட இருக்கும். பட் URL உங்களுக்கு வந்து மாற்றி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? https://www.tamiltext.in இந்த ஃபார்மேட்டில் இருக்குதான்னு வந்து பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக வந்து https அப்படின்னு இல்லாமல் http அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அல்லது வந்து www. ஆட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பிளைனாக tamiltext.in அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 URL உங்களுக்கு வந்து கூகுள் வந்து எடுத்துக்கும் அண்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டொமைன் நேம் பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் நம்ம வந்து பிரிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா EMD அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PMD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த EMD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து partially matched domain அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் TNPSC கோச்சிங் சென்டர் இன் சென்னை அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு கீவேர்டு தரேன். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் TNPSC கோச்சிங் சென்டர் இன் சென்னை அப்படிங்கிறது வந்து மக்கள் தேடக்கூடிய எக்ஸாக்ட் கீவேர்டாக இருக்குது. அண்ட் இந்த கீவேர்டுக்கு வந்து உங்களுக்கு சர்ச் வால்யூம் இருக்குது அண்ட் CPC ரேட் இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி கீவேர்ட்ஸில் நம்ம டொமைன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்து வரும், ஃபஸ்ட்டு பேஜில் வந்து காட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வந்து கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாக்ட் மேட்சிங் கீவேர்டு இருக்கக்கூடிய ஒரு டொமைனை நீங்கள் வாங்கி அந்த டொமைனுக்கு டொமைன் அத்தாரிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டை ஃபஸ்ட்டு பேஜில் கூகுள் வந்து கொண்டே வராது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கீவேர்டோடு இருக்கக்கூடிய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கூகுள் வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து கொண்டு வந்துக்கிட்டாங்க. ஏன்னா எக்ஸாக்ட் கீவேர்டு வந்து இருக்குது டொமைனில் அண்ட் பீப்புள்ஸுமே அந்த கீவேர்டை வந்து தேடுறாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி கூகுளில் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் கூகுள் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாருமே கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி டொமைன் வாங்கி அதை வந்து ஃபஸ்ட் பேஜில் கொண்டு வரதுக்காக பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கூகுள் அல்காரிதம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து partially matched domain அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே இந்த கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிராண்ட் நேம் உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்கள் அண்ட் ஓகே. ஸோ நான் வேறு ஒரு இது பண்ணுறேன். ஸோ டைனமிக் கோச்சிங் சென்டர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது டொமைன் வந்து வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து partially அண்ட் மேட்ச்டு டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர் இதுதான் நம்முடைய டார்கெட் கீவேர்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டொமைன் வாங்குறது எந்த ஒரு விதத்துலையும் தப்பு கிடையாது, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய URL ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட் போங்க. அதில் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து அப்டேட்டாக வந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.